Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 8 மாச குழந்தையில இருந்து 1 வயசு வரை குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய லஞ்ச் ரெசிபி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். மூணு விதமான லஞ்ச் ரெசிபி வந்து இருக்குங்க. ஒன் பை ஒன் அது என்னன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கேபேஜ் ரைஸ். கேபேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கேபேஜுக்கும் பர்பிள் கேபேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியான சத்துக்கள் தாங்க இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமா வந்து இருக்குங்க கேபேஜ்ல. டைஜஷனுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் கேபேஜ் அதிகமா எடுக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கம்மி பண்ணுதுங்க. இப்பெல்லாம் தொட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த நோய் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம குழந்தைங்களை இப்போதுலேருந்தே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்துக்கணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வர வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து அதிகமா வந்து கொடுக்க பாருங்க. இப்போ கேபேஜ் ரைஸ் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நெய் விட்டுட்டு ஜீரகம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு 4லேருந்து 5 மிளகு 2லேருந்து 3 கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்ச கேபேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது ஒயிட் கேபேஜா இருந்தாலும் சரி நீங்க பர்பிள் கேபேஜ் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சு இதோட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க மிளகு முழுசா வந்து சேர்க்கல அப்படின்னா நீங்க மிளகு தூளா வந்து நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இப்ப சிறுபருப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் கேபேஜ் கட் பண்றதுக்கு முன்னாடியே நல்லா வறுத்துட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருந்தேன். ஸோ அதையுமே இதோட வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். சிறுபருப்போட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அரிசியுமே வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சிருங்க. அரிசியை வந்து எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்ற வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த கேபேஜோடு சேர்த்துட்டேன் ஊற வைக்க முன்னாடியே. ஸோ ஊற வைக்காமலேயும் நீங்கள் வந்து ரைஸை வந்து சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா வந்து வேக விட்டுருக்கேன், அதுதான் முக்கியம். இப்போ நான் அரிசியை சேர்த்துட்டு மூடி விட்டுட்டேன். இப்போ 1 வயசு குழந்தையா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இதுல கருவேப்பிலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உங்க பேபிஸ்க்கு வந்து சர்வ் பண்ணுங்க. பொதுவா கேபேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும். அதாவது நீங்க ஃப்ரிட்ஜில் வந்து கேபேஜ் எல்லா வெஜிடபிள்ஸோடய வச்சிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து அடிக்கும். ஃப்ரிட்ஜே வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நான் வந்து எதுக்கு ஃபர்ஸ்டே வந்து இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாடையும் அதாவது எல்லாத்தோட ஸ்மெல்லும் எல்லாத்தோட டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ் வந்து ஒரு 8 to 9 மந்த்தில் வந்து பழகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வயசு ஆனதுக்கப்புறம் நம்மளை மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் எல்லா சாப்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தான் வந்து 8 மந்த்தில் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறது. அடுத்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் தாங்க. இது செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டாணி, 3 பல் பூண்டு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, பம்கின் வந்து எடுத்திருக்கேன், பூசணிக்காய். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து நீங்கள் வந்து பேபிஸ்க்கு வந்து வெஜிடபிள் ரைஸாக செஞ்சு கொடுங்க. இப்போ பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மைசூர் பருப்பு, 2 ஸ்பூன் சிறுபருப்பு, 2 ஸ்பூன் அரிசி வந்து நான் வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய் விட்டு 1 ஏலக்காய் 1 பட்டை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இல்லைனா நறுக்காமல் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 1 by 1 ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வர குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தால் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. சிறுபருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு புரோட்டீன் வந்து இருக்குதுங்க. ஸோ பருப்பு வகைகளில் 1 by 1 நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ண பாருங்கள். 8 மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பருப்பு சாதமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மந்த்லேயே நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக வந்து ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து நீங்கள் வெஜிடபிள் ரைஸாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், பெப்பர் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பவுடரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு அரிசிலாம் இருக்க பார்த்தீங்களா, இதையுமே இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
பருப்பை சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான தண்ணி வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போது 1.5 கப் அளவுக்கு நான் வந்து மொத்தமாக தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இதில் நான் உப்பு வந்து சேர்க்கலை. 1 வயசுக்கு மேலே இருக்காங்க உங்கள் பேபி அப்படின்னா நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4லேருந்து 5 விசில் வந்து விட்டீங்க அப்படின்னா நல்ல கொலைய வந்து வெந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மேஷ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக வந்து ஆயிரும். குழந்தைக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் மேலேயுமே திக்காக வந்து ஆயிரும். கொஞ்சமாக ஹாட் வாட்டர் நீங்கள் கலந்து குழந்தைக்கு வந்து சர்வ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ரைஸ். இதுக்கு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் காலிஃப்ளவர் நான் தனியாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு சேம் குவான்டிட்டியில் 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த காலிஃப்ளவரை வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து இதோட நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா வந்து சூடாகட்டும். ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் வந்து ஒரு கொதி வந்தால் வந்து போதும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் போட்டதை வந்து எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா புழு வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து பண்ணுறது. பேபிஸ்க்கு கொடுக்கறது இல்லையா, ஸோ சுத்தமாக இருக்கிறது நல்லது. இப்போ காலிஃப்ளவரை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு தாளிக்கிறதுக்காக 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் இதோட வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நெய் விட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்ச பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காரம் வந்து பார்த்திங்கன்னா 8 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டாலே நீங்கள் கொஞ்சமாக அந்த பெப்பர் காரத்தை வந்து ஃபஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாலாம் வந்து நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ மிளகுத்தூளோ எல்லாமே நம்ம சேர்த்தது எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையுமே சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சேர்த்துட்டு மூடி விட்டுருங்க. இது நல்லா வந்து கொலைய வேகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 விசில் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொலைய வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துட்டு கருவேப்பிலையை மட்டும் இதில் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. கருவேப்பிலையை எடுத்ததுக்கப்புறம் நல்ல மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு குழந்தைக்கு வந்து கொஞ்சமாக நெய் விட்டு கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். காலிஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்குங்க. ஃபைபரும் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 3 ரெசிபிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் அதிக அளவு வந்து இருக்குங்க. அதனால் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து ஏற்படாது. தைரியமாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தா இந்த 3 லஞ்ச் ரெசிபியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேபிக்கு செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் பேபி எப்படி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேனலோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.